சக்தியிடம் காதலை சொன்ன சாகரின் மனம் அமைதியில்லாமல் அலைந்தது. அவனது முகம் சோகத்தை விலைக்கு வாங்கியிருந்தது. டேய் மச்சி, மூஞ்ச ஏண்டா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வெச்சிட்டு இருக்க, கொஞ்சம் சிறியேண்டா, சாகரிடம் சொல்லிக் கொண்டே வந்தான் கார்த்திக். கார்த்திக்கின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், ஏனோ மணப்பெண்ணாய் தன்னை பாவித்தவனாய், கால்களுக்கு கீழே கிடக்கின்ற மண்ணையும் கல்லையும் கண்களால் ஆராய்ச்சி செய்தபடியே தலைகுனிந்து நடந்தான். டேய் சாகர், கேட்க மறந்துட்டேன். சக்தி உன்கிட்ட வந்து தனியா பேசிட்டு இருந்தாளே, லவ்வ சொல்லிட்டியா என்று கேட்டான் கார்த்திக். சொல்லிட்டேன் என்று சொல்ல வாயெடுத்தவனுக்கு தன் தந்தையின் முகம் மின்னலாய் தோன்றி மனதுக்குள் மறையவே சுயநினைவு பெற்று சுதாரித்துக் கொண்டு சொல்லல மச்சி என்றான். போடாங், நல்ல சான்ஸ். இத போயி மிஸ் பண்ணிட்டியேடா. இப்படியும் நீ அவகிட்ட லவ்வ சொல்ல மாட்ட. கடைசியா தாடி வெச்சிக்கிட்டு தேவதாசா சுத்த போற. வந்த வாய்ப்பை நழுவ விட்டதற்காக கரித்து கொட்டினான் கார்த்திக். கார்த்திக் கூறியதை கேட்டு நின்றவன் திரும்பி அவனை எரிச்சலுடன் பார்த்தான். எரியுற நெருப்புல நல்லா ஊத்துடா எண்ணெய. நீயெல்லாம் ஒரு பிரண்டு, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கியே, பல்லை கடித்துக் கொண்டு சொன்னான் சாகர். சாகரின் மனநிலை புரிந்தவனாய், சாரி மச்சி, சாரி மச்சி, சீரியஸா எடுத்துக்காத. அவளா உன்கிட்ட வந்து பேசினாளே, நல்ல சான்ஸ். யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொன்னேன். விடு மச்சி, இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, கண்டிப்பா அவகிட்ட லவ்வ சொல்லிடலாம். கவலையே படாத சாகர். சக்தி உனக்குதா. சோர்ந்து போயிருந்த தன் நம்பனுக்கு குளுக்கோஸ் ஏற்றிக் கொண்டிருந்தான். மீண்டும் நடக்கத் தொடங்கினார்கள் இருவரும். சாகரின் மனதில் சக்தியை பற்றிய நினைவுகள் ஓட ஆரம்பித்தது. அவளது முடிவு எப்படி அமையப் போகிறதோ? தன்னை ஏற்றுக்கொள்வாளா, இல்லை புறக்கணித்து விடுவாளா? இல்லையெனில் காதலில் நம்பிக்கை இல்லை என்று கூறி முத்தமாய் காதலுக்கே பைப்பை காட்டிவிடுவாளா? காதலை சொல்வதற்கு முன் இருந்த அவஸ்தையை விட காதலை சொல்லிய பின் இன்னும் அதிகரித்து விட்டதே. சனிக்கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டுமே. அவளுடைய முடிவுக்காக அந்த நாளில் எதையும் தாங்கும் வலிமை படைத்த இரும்பாய் மாறிவிட வேண்டும் என் நெஞ்சம். இரும்பு எதிரிகளிடமிருந்து எத்தனை பலம் வாய்ந்த ஆயுதமாக இருந்தாலும் அதை தாங்கி தைரியமாய் கம்பீரமாய் நிற்கும். அதே இரும்பு தன் காதலியிடமிருந்து வரும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை தாங்கி நிற்குமா? சக்தியிடமிருந்து வரும் பிடிக்கலை என்ற ஒரு வார்த்தையை எவ்வாறு ஜீரணிப்பது? நேற்று வரையில் சொல்லப்படாமல் உயிரோட்டமாய் எனக்குள் இருந்த காதலை இன்று அவளிடம் சொல்லியாயிற்று. இனிமேல் என் காதலுக்கு மறைவு வாழ்க்கை இல்லை. வெற்றியா தோல்வியா என்பது மட்டும்தான். சக்தியின் வார்த்தையில் என் காதல் வெல்லப் போகிறதா, தோற்கப் போகிறதா? சக்தியின் வார்த்தையில் ஒருவேளை சக்தி வராமலே போய்விட்டாள். மெரீனா கடற்கரையில் சூரிய மறைவில் என் காதலையும் கடல் அலையில் விட்டுவிட வேண்டியதுதானா? தன்னுள் தானே பைத்தியம் போல் எண்ணிக்கொண்டு மனச்சோர்வை சம்பாதித்துக் கொண்டு இருந்தான் சாகர். சோர்ந்து போன அவனுடைய மனதிற்கு புத்தி சொன்னது, சாகர் டோன் டீல். இதுவரைக்கும் உனக்குள்ள இருந்த காதலை இன்னைக்கு அவகிட்ட சொல்லியிருக்க, முடிவு அவதா எடுக்கப் போறா. பட் நீ எதுக்கு தேவையில்லாம கன்பியூஸ் ஆயிட்டு இருக்க? திங்க் பாசிட்டிவ். சக்தி கண்டிப்பா வருவா. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. ஐ லவ் யூ டூ சாகர்னு பதில் வரும் அவகிட்ட இருந்து. தன்னுடைய புத்தி சொன்ன அறிவுரையால் மனம் தேர்ந்தவனாய், நம்பிக்கை பெற்றவனாய், எஸ், கண்டிப்பா சக்தி வருவா. அன்னைக்கே அவளுக்கு ஏதாவது கிப் தரணும். முழு புத்துணர்ச்சியுடன் யோசித்துக் கொண்டே வீட்டிற்குள் நுழைய போனவனே, என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்க? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அவ்வளவுதான் மகனே. நீ எவளையாவது லவ் பண்றன்னு சொன்னாளோ, இல்ல உங்கண்ண மாதிரி இழுத்துட்டு ஓடுனாளோ அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளிருந்து தலையில் அடித்துக்கொண்டே வெளியே வந்தாள் மோகனா. கையில் கொண்டு வந்த பாத்திரத்தை தன் கணவனிடம் கொடுத்தபடியே, உள்ள போப்பா சாகர், முகம் கழுவிட்டு வா, டீ போட்டு தரேன் என்றாள். போ போ, உள்ள போ. இந்த நேரத்துல வெளியே இருக்காத. பொண்ணுங்க நடமாட்டம் அதிகமாதாயிருக்கு என்று சொன்னான் புருஷோத்தமன். ஏம்பா புருஷோத்தமா, இப்ப இருந்து மீன் வியாபாரத்த ஆரம்பிச்ச? இது என்ன சைடு பிசினஸா? நக்கலாய் கேட்டான் எதிர் வீட்டுக்காரன். ஆமா ஆமா, சைடு பிசினஸ்தா. மெயின் டூட்டி இன்னொன்னையும் செய்யலாம்னு இருக்கேன். புருஷோத்தமன். அது என்ன டூட்டி? எதிர் வீட்டுக்காரன். அதுவா, என் வீட்டுக்கு வாட்ச்மேன் ஆயிடலாம்னு இருக்கேன்.
கண்ணுக்கு இலச்சனமா நல்லாவாட்ட சாட்டமா பையனை வச்சிருக்கேன்ல. புன்ன பெத்தவனுங்க எல்லாம் புணந்தின்னி கழுகா சுத்திட்டு இருக்கானுங்க, அதுக்காகதா சொல்லிவிட்டு அரிவாளில் இருந்த நீரை சிந்தியபடியே உள்ளே போனார். மோகனா கொடுத்த டீயை வாங்கி பருகியபடியே, என்னம்மா இன்னைக்கு நேரமாவே வந்துட்டார், வேலைக்கு இது போயிடுச்சா அவருக்கு கேட்டான் சாகர். சரியாக உள்ளே நுழைந்த புருஷோத்தமன் கையிலிருந்த அரிவாளால் அவனது தலையில் தட்டியபடியே, மகனே எனக்கு வேலை போயிடுச்சினா நீங்க 2 பேரும் சோத்துக்கு சிங்கிதா அடிக்கணும் சொல்லியபடியே அரிவாளை மனைவியிடம் கொடுத்தார். காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டு வை, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சுவற்றில் மாட்டி வைத்திருந்த தன்னுடைய சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு நடந்தார். ஏய் சாகர் எங்கடி? புருஷோத்தமனின் கேள்விக்கு, தூங்கிட்டு இருக்கான் என்றாள். தூங்கறானா? சாப்டானா? இல்லையா? அக்கறையாய் கேட்டான். சாப்ட்டுதா தூங்கறான். மோகனா பாத்துக்கோ, காதல் கீதல்னு இவ ஏதாவது சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சிடும். நான் பாக்கிற பொண்ணுதா சாகருக்கு பொண்டாட்டி. இதுல ஏதாவது உட்டாலக்கிடி வேலை பண்ணுன உருத்தனதா தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. அவன நினைச்சு சின்னவனோட வாழ்க்கைய கெடுக்க வேண்டாம்னு சொன்ன. நானும் சரின்னு தலைய ஆட்டிட்டு சாகருக்கு அப்பனா என்ன செய்யணுமோ அத செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவனையும் எனக்கு புள்ளையா நடந்துக்கச் சொல்லு. குடிபோதையில் உளறிக்கொண்டே மீனை உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தான். புருஷோத்தமனின் உளறலை கேட்டுக்கொண்டே சிந்திக்கத் தொடங்கினான் சாகர். சக்தியா? அப்பாவா? இருவரது முகமும் அவன் மனதுக்குள் மாறி மாறி வந்து போனது. சக்தியின் முகம் வரும்போது காதலையும், தந்தையின் முகம் வரும்போது ஒருவித பயத்தையும் உணர்ந்தான். இருவரில் யாரை தேர்வு செய்வது என்று குழப்பியவன், சக்தியும் வேணும் அப்பாவும் வேணும், நோ சேந்த் திடமாய் முடிவெடுத்து உறங்கப் போனான். கல்லூரி முடிந்து மிகவும் தாமதமாக இரவு 7 மணிக்குத்தான் வீட்டிற்குள் நுழைந்தாள் சக்தி. உள்ளே நுழைந்தவள் சோபாவில் அமர்ந்திருந்த சாந்தியின் கணவன் லக்ஷ்மணனை கண்டதும் புன்னகையை வரவழைத்துக் கொண்டவளாய், வாங்க மாமா என்றாள். காலேஜ் விட்டு வர்றதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது? எப்படி பார்த்தாலும் அதிகபட்சமா 1.5 மணி நேரத்தில நீ வீட்டிற்கு வந்திடலாமே. சக்தி லேட்டாகி வந்ததற்கு காரணம் கேட்டுக்கொண்டிருந்தார் லக்ஷ்மணன். உள்கூட்டம் மாமா, அதனால 2 ட்ரெயின் விட்டுட்டு 3வது ட்ரெயின்ல தான் வந்தேன், அதனால தான் லேட். காரணத்தை சொல்லி முடித்தாள் சக்தி. இப்படியெல்லாம் நடக்கும்னுதா அப்பவே உங்கப்பாகிட்ட அவ்ளோ தூரமா இருக்கிற காலேஜே வேண்டாம்னு சொன்னேன் லக்ஷ்மணன். அதுக்கு என்ன மாமா செய்ய முடியும்? கவுன்சிலின்ல அந்த காலேல் தான் கிடைச்சுது. அவனுக்கு பதிலை சொன்னாள் சக்தி. அப்படினா படிக்காம வீட்டுல இருக்க வேண்டியதுதான். இப்ப நீ படிச்சு மட்டும் என்ன பண்ண போற? எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல சமையல் தானே பண்ண போற? உங்க அக்கா பிஎஸ்சி கோல்டு மெடல், வீட்டு வேலை செய்யறதுக்கு பிஎஸ்சி கோல்டு மெடல், சில்வர் மெடல் எல்லாம் யாரு கேட்டாங்க? பெண்களை முழுக்க மட்டம் தட்டி பேசினான். மாமா, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நீ கேட்டதெல்லாம் 1 நூற்றாண்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இது கம்ப்யூட்டர் உலகம். இப்ப பொண்ணுங்க செய்யாத வேலையும் இல்ல, பொண்ணுங்க இல்லாத துறையும் இல்ல. சொல்லப்போனா ஆண்களுக்கு எல்லா வகையிலும் சரிசமா அவங்க வந்துட்டாங்க. சக்தி, நீ சொல்ற மாதிரி இது கம்ப்யூட்டர் உலகமாவே இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு எந்த வகையிலும் பொண்ணுங்க ஈகுவல் இல்ல. யூனோ, இந்த ஜெனரேஷன்லயும் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க கழுத்துல தாலி கட்டாங்க. எங்கேயுமே பொம்பளைங்க ஆம்பளைங்க தாலி கட்டுறது இல்ல மாமா. அது ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம். அதுக்காக பொண்ணுங்க ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உணர்ச்சி வசப்பட்டவாயாய் பொதுப்படையாக பெண்களுக்காக என்பதில் தன்னுடைய சகோதரிக்காக, அவளுடைய உரிமைக்காக, சுதந்திரத்திற்காக பேசினாள் சக்தி. நேரடியாக பேச முடியாத விஷயத்தை நீ செய்வது தவறு என்று முகத்துக்கு நேராக சுட்டிக்காட்ட முடியாத ஒரு விஷயத்தை ஜெனரல் டிஸ்கஷன் மூலம் விவாதம் செய்யலாம். பகுத்தறிவு உடையவன், நியாய அநியாயங்களை பிரித்து பார்ப்பவன், அந்த விவாதங்களிலிருந்து தன்னுடைய குணாதிசயங்களையும் அலசி ஆராய்ந்து குறைகளை திருத்திக் கொள்ளலாம். தன்னுடைய மாமாவிற்கு இப்படி சொன்னாலாவது உரைக்குமா என்ற சிறு எதிர்பார்ப்புடன் தானாய் வந்த விவாதத்தை விட மனசில்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தாள் சக்தி. அடிமையா இருக்கணும்னு அவசியமில்ல, ஆனா பொண்ணுங்க ஆம்பளைகளுக்கு அடங்கிதா இருக்கணும். ஒரு வீட்டுல ஒருத்தர் தான் திங்க் பண்ணணும். லேடிஸ்க்கு திங்கிங் மைண்டு இருக்கக்கூடாது. மாமா, நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே யோசிக்கக்கூடாது.
சுயமா எதையுமே செய்யக்கூடாது. ஆண்கள் டிபெண்ட் பண்ணிதான் இருக்கணும். கிச்சன்ல மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க்னா. பொண்ணுங்க என்ன மிசினா. இரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய உயிர் மாமா. ஆவேசமாய் பேசினாள் சக்தி. சக்தி, குடும்பத்தில ஒருத்தருக்கு கீழ ஒருத்தர் இருந்துதா ஆகணும். நான் பெரிசு, நீ பெரிசு. எனக்கு உரிமை இருக்கு, சுயசிந்தனை இருக்குன்னு ஹஸ்பண்டும் உயிப்பும் ஒவ்வொரு வழியில போக ஆரம்பிச்சா. அப்புறம் அங்க குடும்பமே இருக்காது. லாஜிக்காய் பேசுவதாய் நினைத்து பேசினார். மாமா என ஆரம்பித்தவள் கையில் ஸ்நேக்ஸ் தட்டுடன் வந்த சாந்தியின் விழிகள் வேண்டாம் என்று கூறியதால் எதுவும் பேசாமல் தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள். சக்தியிடம் வாதிட்டுதான் ஜெயித்த சந்தோஷத்தில் மனைவியிடமிருந்து ஸ்நேக்ஸ் பிளேட்டை வாங்கி கொறிக்க ஆரம்பித்தார் லக்ஷ்மணன். கடுப்புடன் ரூமுக்குள் நுழைந்தவள் தோளிலிருந்து காலேஜ் பேக்கை கோபத்துடன் மெத்தை மீது எறிந்துவிட்டு என்னதா மனுஷனோ மனசுக்குள் திட்டியபடியே பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். முகத்தில் இருந்த தண்ணீரை டவலால் கண்ணாடி பார்த்து துடைத்துக் கொண்டிருந்தவள் கண்ணாடியில் சாந்தியின் உருவம் தெரிந்ததால் திரும்பி பார்த்தாள். கையில் காபி டம்ளரோடு நின்று கொண்டிருந்தாள் சாந்தி. அவளிடமிருந்து காபியை பெற்றவள் ஒருவித பரிதாபத்துடன் சாந்தியை பார்த்தவளாய், நிஜமாவே மாமா டாக்டருக்கு படிச்சிருக்காரா? அவரோட பேச்சை எல்லாம் பார்த்தா எனக்கு படிச்சவர் மாதிரியே தெரியல என்று சொன்னாள் சக்தி. சக்திக்கு பதிலாய் ஒருவித சோகம் கலந்த புன்னகையை மட்டும் அளித்தாள் சாந்தி. எப்படிக்கா இவரு கூட? என்னால முடியல, பெருமூச்சை எறிந்தவளாய் சொன்னாள். சக்தி, லீவ் இட். உங்க மாமாவ பத்தி நீ திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீ எவ்ளோ ட்ரை பண்ணினாலும் அவர மாத்தவ முடியாது. மேபி மேரேஜ்க்கு முன்னாடி அவர பத்தி தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்காம விட்டிருக்கலாம். இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது சக்தி. குரங்க கல்யாணம் பண்ணுனா குட்டிக்கரணம் போட்டுதா ஆகணும். அததா நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னோட லைப்ப மாத்த நீ ட்ரை பண்றத விட உன்னோட லைல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்க என்ன பண்ணலாம்னு பாரு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு போனாள் சாந்தி. அக்காவின் பேச்சில் மண்டை குழம்பியவளாய் கையிலிருந்த காபியை உற்று பார்த்தவள் அதை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்தாள். இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு சாந்தியையும் காவ்யாவையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் லக்ஷ்மணன். அவர்கள் கிளம்பும்போது மகாலிங்கம், நாளைக்கு சனிக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிக்கலாம்ல மாப்ள தன் மருமகனிடம் கேட்டுக் கொண்டிருந்தார். இல்ல மாமா, நிறைய வேலை இருக்கு. உங்க பொண்ணும் பேத்தியும் 2-3 நாள் இருந்தாங்கல்ல, அதுவே போதும் கூறிக்கொண்டே காருக்குள் புகுந்தார். கார் மியூசிக்கை அளித்தபடி கேட்டை தாண்டி வெளியில் சென்றது. சாந்திக்கும் காவ்யாவுக்கும் கையசைத்து வழியனுப்பிவிட்டு மூவரும் உள்ளுக்குள் வந்தனர். அம்மா, நான் தூங்கப் போறேன். சக்தி தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. வெளியில் அப்பா சொன்னாரே நாளைக்கு சனிக்கிழமை என்று, அந்த விஷயம். சாகர் சொன்ன காதல் விஷயம். 2 நாள் சாகர் கல்லூரிக்கு வராததால் காதல் விவகாரத்தையே மறந்து போயிருந்தாள் சக்தி. காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பதாயிருந்தாள். மெரினா பீச்சுக்கு கிரீன்சுடியில் வரச் சொன்னானே சாகர். நாளைக்குத்தானே சனிக்கிழமை. என்ன செய்வது? போலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தாள். முதலில் சாகரை எனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா தன் மனதுக்குள் அலச ஆரம்பித்தாள். இன்ஜினியரிங் படிப்பு ஆரம்பித்தது முதல் சாகர் அவளிடம் காதலை சொல்லும் வரை சக்தி பார்த்து வந்த சாகரின் முகங்களே, பண்புகளே, குணங்களை மனதில் ஓட்டத் தொடங்கினாள். சாகர் மென்மையானவன், இனிமையானவன், தன்னுடைய கடமையை சரியாய் புரிந்து கொண்டவன், கண்ணியமானவன். அவனது நிறைகள் மட்டுமே அவள் கண்முன் தோன்றி மறைய சாகர் முழு புன்னகையை உதிர்த்தபடி அவளது மனதில் கம்பீரமாய் வீற்றிருந்தான். அவனது புன்னகையில் மயங்கியபடியே கண்மூட போனவளின் நினைவில் வந்தது சாகரின் சோகம் நிரம்பிய முகம். துயிலை முழுதும் கலைத்தவளாய் அந்த சோகத்திற்கு பின்னாலிருந்த காரணத்தை ஓட்ட ஆரம்பித்தாள். தன்னுடைய அண்ணன் வீட்டை விட்டு ஓடிப்போனதற்காக அவனை தேடி கலைத்து அழுது வீங்கி பெரிய யுத்தத்தை எதிர்கொண்டு தோற்றவனாயிருந்தது அவனது முகம். சாகரிடம் சம்மதத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்தவளுக்கு இந்த விஷயம் உறுத்த ஆரம்பித்தது. இப்படி பெற்றவர்களின் சம்மதத்தோடு என்னை மணந்து கொள்வானா? இல்லை, அவன் அண்ணனை போல் இவனும் செய்வானா? இல்லை, குடும்பத்திற்காக என்னை விட்டு விடுவானா என யோசித்து குழம்ப ஆரம்பித்தாள். 1/2 மணி நேரம் குழப்பத்துடன் பயணித்தவள் ஏனோ தெளிவு கண்டவளாய் தனக்குத்தானே
லீவ் இட் சக்தி. நாளைக்கு சாகர போய் பார்க்கலாம். அவன்கிட்டயே இத பத்தி கேட்டுக்கலாம். சொல்லிக்கொண்டு சாகருடன் கற்பனையில் காதல் புரிய ஆரம்பித்தாள் சக்தி. இவர்களின் காதல் கதையை என் மனம் உன் வசம் பாகம் 5 இல் பார்ப்போம்.